பிசாசினால். அவளுக்குள்ள இருக்க பிசாஸ். அவளுக்கு தேவைப்படுகிறது குடும்ப வாழ்க்கை, பேய்க்கு தேவைப்படுகிறது. பிஹெச்டி படித்த பேய்கள் குடும்ப வாழ்க்கைக்காக பிள்ளைகளிடத்தில் ஏறி பிள்ளைகளிடத்தில் இச்சரகத்தை வைத்து கல்யாணம் பண்ண வச்சு அப்படியே குடுத்தனம் பண்ணி அது டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடணும். அப்புறம் தாயும் பிள்ளையுமா வந்து நிற்கும் வீட்டு வாசல்ல ஆகிட்டு. பிசாசு அவன் உலகத்தை ஆளுகிற பேய்கள், வீடுகளை ஆளுகை செய்கிற பிசாசுகள். அவன் ஏறினா இறங்க மாட்டான். அவன் இறங்கணும்னா ஜீவ ஒளி ஒன்னைத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த மாதிரி ஆவிகளை அழிக்க வேண்டுமானால் பொருத்தனை ஜபந்தான், மருத்துவமனை அல்ல. எந்த பேய மருத்துவம் ஓட்டி இருக்கிறது? ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஓட்டி பார்க்கட்டுமே ஒரு பேய? இல்லை எம்எஸ் படித்தா ஓட்டணும், இல்லை ஒரு கம்பவுண்டர் ஓட்டட்டும். ஆனால் ஊசியை கண்டு பயப்படும். குண்டியில் ஒரு ஊசி வச்சிருக்குன்னா அந்த பக்கம் மாற நிற்கும். ஊசி உனக்கு, அதுவும் பேய்க்கல்ல. ஊசியை உருவது மறுபடியும் உள்ளே வந்துடும். இதான் ஐயா பிசாசினுடைய ராஜதந்திரங்கள். நிறைய பேருக்கு ஆஸ்பத்திரியில் போகிற பயங்கர இன்ட்ரெஸ்ட். காரணம் இந்த ஆவிகளுக்கு தாகம். மம்மி என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, என் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க. அப்படி தான் ஒரு நாள் இவ்வளோ நாள் தான். டாக்டர் சொல்கிறாரு சோலி முடிஞ்சு போகுது. சோலி முடிஞ்சால் நம்ம இன்னொன்று கட்டிட்டு நம்ம போயிட்டே இருப்போம், அது வேறு விஷயம். ஸோ சோலி முடிஞ்சிட்டு போகுது, அது பிளட்டெல்லாம் தீர்ந்தது, அட்மிஷன் போடுறா. நான் வீட்டுக்கு ப்ரேயர் சென்டருக்கு கூப்பிட்டு போகிறேன், நான் போய் அட்மிஷன் போடுறதா? ஆனால் ஒரு ஊசியை போடுங்க. ஒரு ஊசியை போட்டாச்சு. ஊசியை போட்டு கொஞ்சம் பலப்படுத்தி கூட்டிகிட்டு இருந்தாச்சு. மாரத்தானில் நிற்கும்போது தலை சுற்றுது. என்ன ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போடுங்க, என் பொண்டாட்டியே கேட்குறா. அப்போ விசுவாசம் அங்கே மரித்து விட்டது என்பதுன்னா பொருள். டாக்டர் உலக பிரகாரமாக என்ன நினைக்கிறாங்க? பிளட் இல்லை, செத்துருவா. நான் சொல்கிறேன், எமக்காகவே ரத்தம் சிந்தின ஒருவர் இருக்கிறார். ப்ரேயர் சென்டரில் கொண்டு வச்சு இவளுக்கு பேயை ஓட்டியாச்சுன்னா என்னது? ரத்தம் கிர்ன்னு ஏறும். ஏற்றுறது நம்ம தான், இறக்கிறது நம்ம தான், கொடுக்கறது நம்ம தான், பிடுங்கிறது நம்ம தான், ஆசீர்வதிப்பது நம்ம தான், மரணத்தை அனுப்புவது நம்ம தான். அதான் ஜோடி. நான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் போய் ஆஸ்பத்திரியில் ஒன்றை படுக்க வச்சு நான் பக்கத்தில் இருப்பேன்னு நினைக்கிறியா? நீ வா, உனக்கு சாவெல்லாம் எனக்கு எப்போ சாவன்னு எனக்கு தெரியும். டாக்டரில் தீர்மானிக்கிறது. கூட்டிகிட்டு இங்கே வந்தாச்சு. நீ போய் படுக்கையில் கடை. இங்கே ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டீம் வந்து உட்காந்துருக்கு. முதலாக ஒரு கார் வாங்குறதுக்கு லோன் போடுற வேலை இங்கே டீம் உட்காந்துருக்கு. இதெல்லாம் முடிச்ச பிறகு தான் நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். அது வரைக்கும் நீ எழும்பாத தான் கட்டளை. படுத்துக்கடை. ப்ளீடிங் வந்துட்டே இருக்கு. பிளட் பாயிண்ட் 3 செத்துருவா. நான் ஆவியில் நிற்கிறேன். நீ எல்லாம் சாக மாட்டேன். சாவுன்னா நம்ம கேட்டுக்கிட்டே வரோம். ஏன் விசுவாசிகளுக்கு அப்படி தானே சொல்லுவேன், உங்களுக்கு சாவு வருதுன்னா என்ன கேட்டு தான் வரோம். ஈஸியாக அவனும் பிசாசெல்லாம் உள்ளே வந்தவனும் சாவை தர முடியாது. அங்கே வந்தால் எனக்கு தெரியும் இந்த பே எப்படி வருதுன்னு. உற்சாகமாக கையை தட்டலாம். எதுக்கும் இவளுடைய விசுவாசம் அற்று போய்விட்டது, நம்பிக்கை சிதைந்து விட்டது. ஃபோனை வச்சுட்டு சும்மா தானே இருக்கணும். இந்த டச் ஃபோன் வந்ததுலேருந்தே நாடே நாசமாகி போச்சு. உடனே டச் ஃபோனை வச்சு முறுக்கிறதுக்கு சொயங். யாருக்கு? நான் சொன்னேன் ஜோம் பண்ணிகிட்டே படுத்துக்கடை. நான் இவங்களை அனுப்பிட்டு வந்து ஜோம் பண்ணுறேன். உனக்கு ரத்தத்தை 3 பாயிண்ட்டை நான் 9 மாற்றி காட்டுறேன்னு சவாலிட்டு நிற்கிறேன். இவ போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறான், இன்னொரு லேடி டாக்டர், அவர் ரிலேட்டிவ் டாக்டருக்கு. அவ சொல்கிறா 3 பாயிண்ட் வச்சுக்கிட்டு நாளைக்கு பீரியட் டேட்டு வேறு. அவனி செத்துருவேன். உன் புருஷன் அவனை கொல்லகையை வச்சுருக்கிறான். ஓடி போய் மருத்துவமனையில் படு. குடு அந்த ஆம்பளை கிட்ட, உன் மாப்பிள்ளை கிட்ட. இன்னும் என்ன திட்டிருக்கு. இதெல்லாம் நான் கேட்டிருப்பேன். அவளுக்கு டாக்டர்னு பார்க்காம ஓங்கி போய் மங்காட்டில் போய் தலையில் அட்டி செஞ்சோம் ஒரு அட்டி. இப்படி குடும்பத்தில் இப்படி டாக்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன டாக்டரோ தெரியாது. இவன் ஃபோனை கொண்டு அங்கே வாரான். இவன் உன்ட்ட படுக்க தானே சொன்னேன். தயவு செய்து ஒரு முறை இந்த ஃபோனை அட்டன் பண்ணுங்க. ஏய் ஃபோனெல்லாம் அட்டன் பண்ண முடியாது, நீ போய் படுப்போ.
நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், உடனே இறங்கி வர சொன்னது யார்? உடனே எனக்கு காலெல்லாம் மரத்து போச்சு, சரீரம் எல்லாம் ஐஸ் மாதிரி ஏறு. நீ சாக மாட்டேன், நீ போய் படு. செத்தவனுக்கே உயிர் கொடுத்த ஊழியம் அல்லவா இந்த ஊழியம்? அதை கூட இருந்து பார்த்ததே இவள் அல்லவா? அப்போ இவளுடைய நம்பிக்கை எங்கே போச்சு? பறந்து போச்சு. அதான் அவரவருக்கு ஒரு பிரச்சனை வரும்பா நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடுவோம், நம்பிக்கையை சிதைத்து விடுவோம், நம்மளே சமாதி கட்டிடுவோம், நம்மளும் சமாதி ஆயிடுவோம். நான் திட்டுறேன் கேட்கல, எவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறார்கள், 4-5 பேர் இருக்கிறாங்க யுகமத்தில். தயவு செய்து ஒரு ஃபோனில் பேசு, ஒரு அட்டன் பண்ணுங்க. யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டான். ஒரு ஃபோன் எடுத்தேன், நான் டாக்டர் பேசுகிறேன். என்ன டாக்டரு? டாக்டரில் 2 ரகம் உண்டு இல்லை, மிருகத்துக்கும் டாக்டர், மனுஷனுக்கும் டாக்டரு. ஏன்னா இவ குடும்பத்தில் இப்படி டாக்டர் இருக்க தெரியாது, அது மனுஷனுக்கு தான் டாக்டரு. என்ன சரி, என்ன சொல்லுங்கள், என்ன? அவளுக்கு நாளைக்கு பீரியட் டேட்டு, இன்றைக்கி கவுண்டிங் 3 டவுன் ஆகிட்டு இருக்கு. செத்துருவா, நீ எல்லாம் மனுஷனாயா? ஒரு டாக்டர் ஊழியக்காரனை பார்த்து மனுஷனானு கேட்டது ஒரே ஒருத்தி. இன்னைக்கு வர முகத்தை பார்த்ததில்ல, கண்ணில் பார்த்து நீ முகத்தை கிழிச்சிருவேன். அதான் நான் என்னையும் பயமுறுத்திட்டா. அதான் ஏவாள் பேச்ச கேட்கக்கூடாது என்பது. செத்து சீக்கிரம் போயிடு, செத்து போயிட்டு இருக்கான்னு. செத்தா கூட ஜீவனை கொடுக்கக்கூடிய ஊழியம் நானே செதஞ்சு போயிட்டேன். இவ பயமுறுத்திட்டா. அப்புறம் இவ வேற கூட்டிகிட்டு போங்க, நான் செத்துருவேன், கூட்டிகிட்டு போங்கன்னு. இப்போ சாவ நான் செத்துருவேன், கூட்டிகிட்டு போங்கன்னு இவளே கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஆவிக்குரிய போர்வையை மாற்றிட்டு இவளுடைய புருஷனாக இருந்து தூக்கி வண்டியில் போட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டாங்கன்னா பிளட்டே கிடையாது, ஒரு நாட்டிலே கிடையாது. இன்னும் வாட்ஸ்அப் ஆதி இது எங்கெல்லாம் போட்டு எடுத்து ரத்தத்தை எல்லாம் கடன் வாங்கி கொண்டு இவன் சேர்த்தாச்சுன்னா அன்னையிலேருந்து இவன் மாறிட்டா. நான் மாறினேன், ஆனால் இவன் மாறல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முழுமையாக இன்றைக்கும் வரல. கீழ்ப்படிதல் அவ்வளோதான். ஏன்னா யாருடைய ரத்தம்னு யாருக்கு தெரியும்? ஒரு முஸ்லீம் ரத்தமாக இருக்கலாம், குரூப் ஒன்றா இருக்கலாம், பவர் வேறு தானே. எந்த பெண்ணும் இன்னொருடைய ரத்தத்தை தன்னுடைய உடம்புல ஏற்றாத அளவுக்கு பார்த்து ஒழுங்காக சாப்பிடுங்க, பட்னி கிடந்து சாகாதீங்க. உங்களுக்கெல்லாம் உபவாசமே கிடையாது, பெண்களுக்கெல்லாம் உபவாசமே கிடையாது. அதெல்லாம் எங்களை மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு நிறைய கள்ள ஊழியக்காரர்கள் தோன்றி உங்களை உபவாசிக்க சொல்லி உங்களை உயிரை எடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டாங்க ரத்தம், அப்பதான் ஒரு மாசத்தை 3 நாள் 7 நாள் பிளட் போனாலும் மீதி 9 இருக்கும், இல்லைன்னா சாவுதான் வரும். இட் இஸ் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ். திஸ் இஸ் அ சயின்ஸ். அதை விட்டுட்டு உபவாசம் 24 மணி நேரம் உபவாசம், எல்லா நாளும் உபவாசம். மோன்சி லாசரஸும் வேற சில ஊழியக்காரர்கள் இப்படி சொல்லி தந்திருக்கான், உபவாசித்தால் விடுதலை உண்டாகும், ஆனா பொருத்தனை செலுத்தினால்தான் விடுதலை உண்டாகும் என்பதுதான் மெய்யான சத்தியம். இதான் விடுதலை. தாவீதுனுடைய உபவாசத்தை கேட்கல தேவன், என்ன உங்க உபவாசத்தை கேட்க போறாரு? மருத்துவமனையில் கொண்டு போட்டு ஊரார் ரத்தத்தை எல்லாம் வாங்கி விட்டு அன்னையிலேருந்து வேலையை விடுனா வேலையை விட மாட்டான், இல்லைன்னா ஜெயிப்பேர்னா ஒரு பயம், புருஷன்னா பயம். இவ அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு வேலையை விடுன்னு சொன்னால் நான் வேலையை மட்டும் விட மாட்டேன், இப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பேன். நான் ரிட்டையர்ட் ஆனவர் வரணும். நீ ரிட்டையர்டாக வரும்போது நான் அமெரிக்காவிலே துபாயிலே செட்டில் ஆகிருப்பேன். ஒரு சம கையை தட்டுங்க. அதான் கீழ்ப்படிதல் வேண்டும். கர்த்தருக்காக வாழலாம், வேலையா தூக்கி எறி. தூக்கி எறலாம் இல்லை, கர்த்தருக்காக நம்ம என்ன செய்தோம் அதை என் பொண்டாட்டியும் கேட்குறேன், உங்கள்கிட்டையும் கேட்குறேன். ஏன்னா குற்றமே யாருக்கும் பொதுவான ஊழியம் தான் இது. இப்போ கர்த்தர் அப்படி நேசிக்கிறீங்க, உலகத்தை நேசிக்கிறீங்க, வேலையை நேசிக்கிறீங்க, தொழிலை நேசிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நேசிக்கிறீங்க? முடவன் தொங்கிட்டு ஊழியம் செய்கிறான், மாட்டு தொழுத 2 கம்பிக்கு மேலே நின்று ஊழியம் செய்கிறான், கால் இல்லாதவன், ஆம்பளை சிங்கம். நீங்களாம் எத்தனை பேருக்கு பிரகாசிக்கிறீங்க? ஒன்றும் கிடையாது. அவ விசுவாசம் என்பது சோதிக்கப்படும்போது துலங்கணும். செத்துருவேன்னு சாத்தான் சொல்லுவான், ஆனால் சாத்தான் உள்ள ஏறி ஐஸ் மாதிரி உடம்பு ஆக்கிடுவான்.
முடிஞ்சு வச்சுன்னு சொல்லுவான். ஆனால் முடிகிற இடத்துல தொடங்குறதா நம்முடைய தெய்வம். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஆகவே உயிர் கொடுக்கிறதும் எடுக்கிறதும் கர்த்தருடைய வேலை. சாத்தான் சோதிப்பான், பயத்தை உண்டாக்குவான், கலக்கத்தை கொண்டு வருவான், நீதோ முடிந்து விட்டது என்று சொல்லுவான். அவை நம்ம அவன் சத்தத்தை கேட்டு பயப்படுவோம். அப்போ என்ன நினைக்கணும்? ஏசப்பா என்னை தொடுங்கப்பா, அப்படி இல்லை சொல்லணும். டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னா சொல்லணும். செத்தா கூட உயிரை கொடுங்கப்பான்னு சொல்லணும். அதில் ஜபம். செத்தா கூட உயிரை நீங்க தாங்கப்பா, கேட்க வேண்டிய ஜபம் தானே. அல்ல உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே உயிருள்ள ஜபம் நமக்கு வேண்டும், ஜீவனுள்ள நம்ம ஜபம் வேண்டும். இன்றைக்கு நம்ம 2 மாதத்திற்கு முன்னாடி ஒரு கிணத்துல 18 மணி நேரம் 5 பாம்பு கடிச்சும் ஆள் கிணறுல தொங்கி நின்று ஒரு பொண்ணு இயேசுவை கூப்பிட்டா. இயேசு போயிட்டாரா இல்லையா? கிணத்துல போய் கையை பிடிச்சி வச்சுட்டு இருப்பார், அப்படி தானே? அவர் கரையில் உட்காந்துருப்பார், இவ கையில் பிடிச்சிருப்பா. ஏன்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது, பைப்பில் தண்ணி வந்துட்டு இருக்கிறது, தண்ணி வடிஞ்சு வந்துட்டு இருக்கிறது. அப்போ பைப்பு சிறக்கும். ஒரு 11 வகுப்பு பிள்ளை ஒரு பைப்பை பிடிச்சிட்டு 5 பாம்பு கடிச்சு அந்த விஷத்தையும் உடம்பில் வாங்கிட்டு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு நிற்கிறாள். அப்போ அந்த உடம்பெல்லாம் தண்ணியில் கிடக்கு. உடம்பு சர்க்குன்னு போய் கீழே தண்ணியில் விழுந்து சாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? சரி, 5 பாம்பு கடிச்சு நான் உயிரோடு இருக்க முடியாது, நீ செத்தே போயிடுவேன்னுட்டு ஆகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? பயந்தா அவ்வளோதான்.
அந்த பயத்திலும் 5 பாம்பு கடித்த போதும் ஆள் கணத்திலையும் நள்ளிரவு முழுவதும் ஒரு தளர்ந்த மேனையோடு ஒரு பைப்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தொங்கி நிற்கிறான்னா அவர் பரலோகத்தை நோக்கி கூப்பிட்ட சத்தம். தேவன் வந்து கரையில் உட்கார்ந்து அவள் கையையும் பைப்பையும் சேர்த்து பிடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். உற்சாமா கையை தட்டுங்க. ஒரு 50 வயசு ஒரு 40 வயசு வாலிபம் கூட அந்த பைப்பில் தொங்கி நிற்க முடியாது, விழுந்துருவான், சறுக்கிடுவான். அப்பா கரம் கொடுத்தது என் கர்த்தர், ஜீவனை கொடுத்து காத்தது அவர். அந்த விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். ஒரு 11 வயது 14 வயது சிறுமிக்கு, 11 வகுப்பு படிக்கிற சிறுமிக்கு இவ்வளவு பலன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்னு சொன்னால் ஜீவனுள்ள சாட்சி கேட்டிருப்பீங்க. நமக்கெல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு தேவை இருக்கு. இன்னும் அந்த பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசம் நம்மகிட்ட இல்லையே. அவள் சத்துரோடு முடிவு பண்ணிட்டா அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சுல்ல. அவள் கூப்பிட்ட குரல் பரலோகத்தை அசைத்தது. நமக்கு சாவு வரைக்கும் போராட்டம் இருக்கலாம், சாவு வரைக்கும் சோதனை இருக்கலாம், வேதனை இருக்கலாம். என்ன வந்தாலும் அந்த வேளையிலும் இயேசுவை எண்ணி பாருங்க. அந்த நேரத்தில் அவரை கூப்பிடுங்க, உங்களிடத்திலே வருவார். அவர் உட்கார்ந்திருக்கிற சிலை இல்லை, கூப்பிட்டா வராமல் இருக்கிறதுக்கு, கூப்பிட்டா வருவார். ஒரே நேரத்தில் 1 கோடி மக்கள் கூப்பிட்டாலும் 10,000 கோடி மக்கள் அங்கேயெல்லாம் இயேசுவை பார்க்கலாம். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அவ தான் சொல்லுவா, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையே இடர் சேர்ந்தாலும் அத்தனையா தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஆகவே பாவி மனந்திருந்தி தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கும் பரிசுத்தவான் பரிசுத்த பிள்ளையாய் இருந்து கூப்பிடுவது நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. பாவி கூப்பிட்டா கர்த்தர் ஓடோடி வருவார், ஓடோடி வருவார் என்ற அவனிடத்தில்